அடைய நினைப்பது அதிகம் காதல் செய், அதற்காக வேலை செய், அவகாசம் கொடு, அது உன்னை வந்து சேரும். இதுவும் என்னுடைய ஒரு சொந்த வரி. Zoom வழியான இணைய வழியான வகுப்புகள் மன கஷ்டம் கொண்டு இருக்குது. இதுகளும் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யும். கேலிகளுக்கு அஞ்சி கேட்க தயங்கிவிட்டு கிடைக்கவில்லை என வருந்தாதே. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோசியன், கிளிநொச்சி மாவட்டம். நான் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்று 2023ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் பௌதிக விஞ்ஞான பிரிவுக்கு தோற்றி பொறியியல் பீடத்துக்கு தெரிவாகி இருக்கிறேன். AWM அக்ரம் சார் கேட்டதுக்குனாங்க என்னுடைய ஏஎல் கல்வி நாட்களில் நான் எப்படி படித்தேனான்ற சம்பந்தமான சில விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் இந்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அந்த வகையில் ஏஎல் கல்வி நாட்கள் என்பது என்று சொல்றது அந்த மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான நாட்களாக இருக்குது. ஏனென்றால் ஏஎல் பரீட்சை எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற ஒரு பரீட்சையாக காணப்படுது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை. அந்த வகையில் என்னுடைய ஆசிரியர்கள் வழிகாட்டினதுக்கு நாங்கள் ஏஎல் நாட்களில் நான் படிப்புக்காகத்தான் என்னுடைய அதிக நேரத்தை செலவழித்த நாட்கள்ன்றது மிகவும் உண்மையான விஷயம். அதை தாண்டி நான் என்னுடைய வகுப்பறையில் ஒரு சராசரி மாணவனாக தாண்டி என்ற போதும் என்னை இந்த அளவு தூரத்துக்கு என்னை அறியாமலே கொண்டு வந்து விட்ட விடயங்களை பற்றியும் நான் வேறு என்னெல்லாம் செய்தேன் என்றதை பற்றியும் உங்களோட சில விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வகையில் முதலாவது விடயம் அவதானம். நாங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கும்போது அவதானம் என்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப வீட்டை போய் படிக்கிறதுன்றது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வகுப்பறையில் இருக்கும்போது ஆசிரியர்கள் சொல்றதை அவதானிக்கிறதுன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஒப்சர்வேஷன் தான் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்குது. அதுவும் ஒரு விஞ்ஞான பிரிவுல கல்வி கற்கக்கூடிய மாணவனுக்கு ஒப்சர்வேஷன் மிகவும் முக்கியம் என்று நான் அடிக்கடி இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. ஆகவே அவதானம் மிக முக்கியமானது. அதற்கு அடுத்ததாக வகுப்பை உயிரோட்டமா வச்சிருக்கோம். ஆசிரியர்கள் மட்டும் வகுப்பு உயிரோட்டமா கொண்டு போகிறாரு. மாணவர்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானவர். அதாவது ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம பதில் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பதில் சொல்லுவேன். ஏனைய மாணவர்கள் சில வழியில பதில் சொல்லாம இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல நான் சரியோ பிழையோ எனக்கு தெரிஞ்ச பதில உறுதியாக சொல்லுவேன். அதே மாதிரி சந்தேகம் கேட்கிறது. வகுப்பறையில கணக்க மாணவர்களுக்கு சந்தேகம் கேட்கறதுக்கு பயம், அது மிகவும் தவறான ஒரு விஷயம். சந்தேகம் வந்தா உடனடியாக வகுப்பறையில கேட்கணும். உங்களுடைய வகுப்பறை சூழலையும் அதற்கேற்ற மாதிரியான ஒரு சூழலை நீங்க தெரிவு செய்து கொள்றத மிகவும் ஆரோக்கியமான ஒன்றாக இருக்கும் என்று நான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்த ரிசல்ட்ஸ் 2IB, கெமிஸ்ட்ரிக்கு தான் B வந்தது. என்னுடைய ஆரம்ப காலத்தை பார்த்தா படிக்க தொடங்கின காலத்திலேயே கொரோனா காலம், படிக்க தொடங்கிய ஒரு சிறிது காலத்திலேயே கொரோனா, Zoom வழியான இணைய வழியான வகுப்புகள், அதுல பௌதிகவியல் இணைந்த கணிதத்துக்கான வகுப்பறைகள்ல நான் கேள்வி கேட்டு படிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படும். ரசாயனவியல் வகுப்பறையில தான் அந்த சாத்தியக்கூறு கிடைக்கிது. அதால அந்த பாடத்துக்கு ஆரம்பத்துல எனக்கு ஒரு சரியான பற்றுதல் இல்லாட்டி சரியான ஆரம்பம் இல்லாம போயிட்டு இருந்து என்னுடைய ஒரு மன கஷ்டம் இருக்குது. ஆகவே வகுப்பறையை நீங்க தெரிவு செய்யும் போதும் அதற்கு சாத்தியக்கூறு உள்ள வகுப்பறையை தெரிவு செய்து கொள்ளணும். அதாவது ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையிலான இடைத்தொடர்பு மிகவும் வினைத்திறனான ஒரு வகுப்பறையில நீங்க கல்வி கற்பதை உறுதி உங்களுக்கு மிகவும் நல்ல விடயம் ஒன்றாக தொடர்ந்து நாங்க பார்ப்போம். ரெண்டாவது விடயமா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்றால் படிச்சுட்டு வர விஷயங்களை அண்டண்டைக்கு திரும்ப படிக்கிறது மிகவும் முக்கியமானது. நீங்க படிச்சுட்டு வர விஷயங்களை அண்டைக்கு திரும்ப பார்க்கலன்னு சொன்னா அடுத்த நாள் பார்க்கும்போது மறந்து. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வீட்டுல பெற்றார் அடிக்க காரணத்தால் இருக்கட்டும், சில நாட்கள்ல நானாக உணர்ந்து செய்ததாக இருக்கட்டும், இல்லாட்டி நண்பர்களுடனான போட்டியாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட காரணங்களால நான் படிச்சுட்டு வர விஷயங்களை அண்டண்டைக்கு படிக்கிற ஒரு விஷயம் செய்து கொண்டு வரேன். அடுத்த நாள் படிக்கிறதுக்கு சேர்மர் முதல் நாள் சொல்லி விடுவாங்க. அனைத்து வகுப்பறைகளையும் நாளைக்கு இந்த விஷயத்த பார்ப்போம்னு சேர்மர் சொல்லித்தான் விடுறாங்க. அந்த விஷயத்த என்னவா இருக்கும் என்று அடிப்படையா ஆராய்ஞ்சு கொண்டு போகணும். இது ரெண்டாவதா நான் முக்கியமான விஷயமா சொல்லுவேன். மூன்றாவது விஷயம், எழுதி படிக்க வேணும். என்னட்ட ஒரு பழக்கம் இருந்தது. நான் அண்டன்றைக்கு படிச்சுட்டு வர விடயங்கள் கொஞ்சம் ஞாபகம் நிக்கலன்னு சொன்னா எழுதி போட்டு என் மேசைக்கு கீழே வச்சு விட்டுருவேன். மேசைக்கு மேல ஒரு பொழுத்தின் தாள் ஒன்று போட்டிருந்தது, அந்த தாளுக்கு கீழே வச்சு விட்டுருவேன். அப்ப டெய்லி மேசையில இருக்கும்போது அதை பார்க்கலாம். பேருந்து கொஞ்ச காலத்தோட ஒரு ரெஜிஃபார்ம்ல ஒரு மட்டை ஒன்று வெட்டி கொண்டு வந்து வச்சு அந்த ரெஜிஃபார்ம்ல குத்தி வச்சு அப்படி அடிச்சு சுவரில் ஒட்டி விட்டுருவேன். அப்ப இந்த விஷயங்கள் என்ன செய்யும்னு சொன்னா உங்களால் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுவும் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரும், ஞாபகம் நிற்கும். அந்த விஷயங்கள் ஞாபகம் நிற்கும். திருப்பி நாங்கள் அதை பார்க்கும்போது ஞாபகம் நிற்கும். இதுகளும் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யும். அது மட்டும் இல்லாம நாங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது சரி, வகுப்பறைகள்ல ஓய்வு நேரங்கள்ல இருக்கும்போது சரி,
இந்த சில பேரை பார்த்தா டப்புன்னு வேறு டாபிக் கூட போயிடுவாங்க. அது விளையாட்டு கிரிக்கெட் சம்மந்தமானதோ, இல்லாட்டி வேறு விளையாட்டுகள் சம்மந்தமானதோ, இல்லாட்டி அவங்களோட வாழ்க்கையை பற்றின வேறு விஷயங்களோ அப்படி ஏதாவது ஒன்று போயிடுவாங்க. கொஞ்சம் அந்த விஷயங்களை தவிர்த்து நண்பர்களோடு இருக்கும்போது எப்படி படிக்கிறீங்க, இல்லாட்டி எப்படி படிக்கலாம், அப்படி அதுகள் சார்ந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கதைக்கிறது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு அந்த எண்ணங்களை குரல்ல விடாமல் பார்த்துக்கொள்ளும். அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ரெண்டாவது நான் சும்மா சொல்லிக்கொள்ளும். மற்ற விஷயம் வந்து எப்பவுமே நல்ல விஷயங்களை நினைக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் கேட்கக்கூடிய நல்ல நல்ல வசனங்கள் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். நான் என்னுடைய அநேகமான கோப்பிகளில் முதல் பக்கத்திலேயோ இல்லது என்னுடைய நான் சொன்ன அந்த ரெஜிஃபோம் போர்டுலேயோ இல்லாட்டி மேசைக்குள்ளேயோ நான் அவ்வாறான சில வசனங்களையும் எழுதி வச்சிருக்கேன். நான் சொன்னதானே முதல் டவுட் கேட்கறதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. கேலிகளுக்கு அஞ்சி கேட்க தயங்கி விட்டு கிடைக்கவில்லை என வருந்தாதே, கேட்டுப்பரு கேட்காமல் கொடு. இதெல்லாம் என்னுடைய சொந்த வரிகள். நான் வந்து இதுலெல்லாம் ஒரு அடிப்படை விடயம் இருக்கக்கூடியதுன்னா அது ஒன்று. வகுப்பறையில் டவுட் கேட்கறதுக்கெல்லாம் நம்ம பயந்து நிற்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குமென்னு சொன்னால் அதை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டுட பயன்படும். அந்த வகையில் நீங்களும் அதுக்கு பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு டவுட்டுகள் இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம் விளங்க இல்லைன்னு சொன்னால் உடனே கேளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அது உங்களோட வாழ்க்கையில் எப்பவுமே உங்களுக்கு துணை. ப்ராக்டிஸ்ன்றது எல்லாருமே பொதுவாக சொல்லுவோம். படிக்கிறது தியரியை படிக்கிறது மட்டும் எப்பவுமே காணாது. கட்டாயமாக பயிற்சி செய்ய வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் தார பயிற்சி எப்பவுமே நான் செய்திருவேன். அநேகமாக நான் அந்த பயிற்சியெல்லாம் முதல் செய்ய விளைக்கிறது. அதை விட நான் என்னுடைய வகுப்பறையில் ஒரு சராசரி மாணவனாகத்தான் தேடி செய்த பயிற்சிகள் குறைவான்னு சொன்னாலும் பாஸ் பேப்பரை கிட்டத்தட்ட இறுதி வருட பாஸ் பேப்பர் எல்லாம் நான் முழுமையான பேப்பராகவே செய்திருக்கிறேன். அந்த பாஸ் பேப்பர் செய்கிறது என்றதும் மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இதெல்லாம் பொதுவாகவே எல்லா ஆசிரியர்களும் வலியுறுத்துறது. மாணவர்கள் இதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். நான் கடைபிடிச்ச நாள் அதுவும் எனக்கு என்னுடைய பரீட்சைக்கு மிகவும் உதவியாக இருந்தது என்றது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் கட்டாயமாக சொல்லிக்கொள்வேன். மற்றொரு விஷயம், உங்களோட இயல் காலம் 3 வருஷம்னு சொல்லும்போது கட்டாயம் அதுக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுகள் வரலாம். உங்களுடைய சொந்தக்காரர்கள் திருமணங்கள் வரலாம், இல்லாட்டி வேறு நிகழ்வுகள் வரலாம். அந்த நிகழ்வுகளில் போய் இருக்கும்போது சில வேளை நீங்கள் படிப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இல்லாட்டி கிளாஸில் கட் பண்ண வேண்டிய தேவை அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் போய் அதை மிஸ் பண்ணிட்டோமே என்று அடிக்கடி யோசிச்சு கொண்டிருக்காங்க. அங்கே நீங்கள் அதை யோசிக்கிறதால உங்களுக்கு இங்கே கல்வி கிடைக்க போகிறேன்னு இல்லை. சில மாணவர்கள் சிலர் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கேயும் யோசிச்சு கொண்டு இருக்கிறது. இப்போ வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்தோம், வகுப்பறைக்கு வந்துட்டோ அந்த நேட்டியான வகுப்பு மிஸ் பண்ணிட்டேன்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறது. அந்த யோசனை உங்களை இன்னும் பின்னுக்கு கொண்டு போகுமே தவிர முன்னுக்கு கொண்டு வராது. ஏதாவது ஒரு நிகழ்வோட வெளியே போய் நிற்கிறீங்களா, அந்த இடத்துல சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணுங்க. அதை முடிஞ்சு நீங்கள் திரும்ப வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ யார்கிட்டையோ கேட்டு அந்த விஷயங்களை பெற்றுக்கொண்டு அதை பற்றி படித்து போட்டு நீங்கள் அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகாங்க. அதுலேயே யோசிச்சு கொண்டு இருக்கிறதாங்க கணக்கு போய் சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் படிக்கலையே படிச்சிருக்கலாமே என்று யோசித்து படிக்க வேண்டிய கணக்கு விஷயங்கள்லாம் படிக்காம விட்டுட்டேன். அவ்வாறான தவிர நீங்கள் செய்யாதீங்க. அதை நான் 2-3 இடங்களை செய்து பின்னாட்களில் திருத்தி கொண்ட ஒரு தவறு. மற்றது இன்னொரு, எப்பவுமே உங்களுக்கு வசதியான நேரத்தை நீங்கள் படிக்கிறதுக்காக பயன்படுத்துங்க. இப்போ என்னுடைய வீட்லேயும் பெற்றோர்கள் சொல்லுவாங்க அதிகாலையில் எழுப்பி படிங்க. ஆனால் எனக்கு அது அநேகமான நாட்களில் சூட்டபுளாக இருக்கிறது. ஏன்னா அதிகாலையில் பாடசாலைக்கு போகிறதுக்கு அந்த டென்ஷன்லேயே எனக்கு நாட்கள் அந்த விடிய நேரம் ஒரு டென்ஷனாக போயிடும் எனக்கு. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இரவு வகுப்பறை முடிஞ்சு வந்த அப்புறம் கொஞ்சம் நேரம் நித்திர கொண்டு எழுந்திருந்தா இரவு டைமில் படிக்கிறது. எனக்கு அது சூட்டபுளான டைம். நான் அந்த டைமுக்கு படிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எது சூட்டபுளான டைமோ, உங்களுக்கு எது வசதியான நேரமோ அந்த நேரத்தை சரியான முறையில் ஒதுக்கி நீங்கள் அந்த நேரத்தை உங்களோட கல்விக்காக செலவிடுங்க. அதுவும் உங்களோட அந்த நீங்கள் பயன்படுத்துகிற நேரத்தை, அது ஒரு கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தை வினைத்திறனான அதை மாற்றுறதுக்கு அது உதவி செய்யும். மற்றொரு விஷயம், கடவுள் நம்பிக்கை. அது கடவுளாக இருக்கட்டலாம், இல்லாட்டி இந்த உலகத்தில் எங்களை மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது. இப்போ பிரபஞ்ச விதின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதோ ஒரு விதி, ஏதோ ஒரு சக்தி, அந்த சக்தி எங்களை தாண்டி ஒரு சக்தி இருக்குன்றதுல நாங்கள் கட்டாயம் ஒரு நம்பிக்கை ஒன்று கொண்டிருக்கு. இது எனக்கு எங்களுடைய எக்ஸாமுக்கு அண்மை காலத்தில் அநேகராலேயும் பரிந்துரை செய்யப்பட்டு, எனக்கு சீனியர்ஸ் அண்ணாவாக இருக்கலாம், ஆசிரியர் மேலே இருக்கலாம், பரிந்துரை செய்யப்பட்டு இறுதி நாட்களில் நான் மிகவும் நம்பிக்கையோடு செயல்படுவேன். இறைவன் இருக்கின்றார், இறைவன் எனக்கு துணை செய்வார், இறைவன் எனக்கு இதை எடுத்தருவார், என்னால் சாதிக்க முடியும், அதற்கு அவர் ஒத்துழைப்பு செய்வார் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்காது. உங்களோட இறைவனை நம்புங்க. இறை நம்பிக்கை இல்லையா, இந்த பிரபஞ்சத்தில் எங்களை மிஞ்சின ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி எங்களுக்கு எது கட்டாலும் தருமன் ஒரு வரிகள் இருக்குது. நீ அடைய நினைப்பதை உனக்கு பெற்று தருவதற்காக இந்த பிரபஞ்சம் அதன் அமைவையே மாற்றி அமைக்கும். அது உண்மை. நான் அனுபவத்துல சொல்றேன், அது உண்மை.
நீங்க நம்புங்க, முழுமையா நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு எதுல தேவையோ அதை நம்பி வேலை செய்யுங்க. உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். அடைய நினைப்பது அதிகம் காதல் செய், அதற்காக வேலை செய், அவகாசம் கொடு, அது உன்னை வந்து சேரும். இதுவும் என்னுடைய ஒரு சொந்த வரி. நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன், நம்பி வேலை செய்யுங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அட்வான்ஸ் லெவல் உயர்தர பரீட்சையுடைய பெறுபேறுகள் ரிசல்ட்ஸ் அவுட் ஆகியிருக்கு. நல்ல ரிசல்ட் எடுத்த அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் வாழ்க்கையில் வரக்கூடிய அடுத்தடுத்த படிகள், அடுத்தடுத்த பரீட்சைகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றி நடை போட வேண்டும் என்று பிரார்த்தனையில் சேர்த்து கொண்டவனாக, இதே போல உங்களுடைய younger brothers and sisters, உங்களுடைய தம்பி தங்கச்சிமார்களுக்கு நீங்கள் இந்த பரீட்சையில் வெற்றி பெற்றதற்கான ரகசியம் என்ன, என்னென்ன செயற்பாடுகளை செய்தீர்கள், எவற்றையிலிருந்து விலகி இருந்தீர்கள் என்று கட்டாயம் பண்ண வேண்டிய தேவை, நிர்பந்தம், கடமை உங்களுக்கு இருக்கின்றது. ஸோ இதற்கு ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பினை நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம். MGA யூடியூப் சேனல் சார்பாக, அதாவது மெத் ஜீனியஸ் வித் அக்ரம் யூடியூப் சேனல் சார்பாக இம்முறை பரீட்சையில் நல்ல பெறுபேறுகள் பெற்று, மாவட்டத்திலும் நல்ல பெறுபேறுகள் பெற்று, பல்கலைக்கழகம் தெரிவான மாணவர்களுக்கான ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் எவ்வாறு படித்தீர்கள், உங்களுடைய கற்றல் நுணுக்கங்கள் என்ன, நுட்பங்கள் என்ன என்பவற்றை, எப்படியான பாஸ் பேப்பர் புக்கில் பயன்படுத்தினீர்கள் போன்ற ஏராளமான விடயங்களை, பிரயோசனமான விடயங்களை உங்களுடைய தம்பி தங்கைகளுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ மெத் ஜீனியஸ் வித் அக்ரம் யூடியூப் சேனல் வாயிலாக இது உங்களுக்கு ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பமாக வழங்கப்படுகிறது. நீங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை நீங்கள் கைட் பண்ணுவதற்கு தயாராக இருந்தால் இந்த இலக்கத்திற்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ண முடியும். உடனடியாக எங்களுடைய டீம் உங்களை நோக்கி வந்து காணொலியை பெற்றுக்கொள்வார்கள். தேங்க்யூ.